வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு சுமார் 30 கிராம் வரைக்கும் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இல்லைனா 20லேருந்து 25 கிராம் வரைக்கும் சாப்பிட்றது அப்படின்றது உடலுக்கு மிகவும் நல்லது. காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கலாம். அப்போ தான் வெயிட் லாஸ் ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பச்சையாகவோ அவித்து விட்டோம் அல்லது வறுத்தோ கூட சாப்பிட்றதும் உடலுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். வறுத்து சாப்பிடும் போது அதிக உப்பு சேர்க்காம அளவாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையில் மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து, அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான நோய்கள் அது ஏற்படக்கூடிய ஆபத்து நமக்கு குறையுங்க. ஸோ இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், பிபி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்வதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையினுடைய கிளைசமிக் குறியீடு மிகவும் குறைவு. கிளைசமிக் குறியீடு அப்படின்னு என்னன்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது அதில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எதுவும் கிடையாது, குறைக்கக்கூடிய சத்துக்கள் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது அது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை முன்னாடியே தடுத்து இன்சுலினுடைய உற்பத்தியை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. எனவே சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவில் வேர்க்கடலை உட்கொள்ளும் போது ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த நீரிழிவு பிரச்சனைகள் விடுபட்டு விடலாம். வருங்காலங்களிலும் நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் நலமோடு வாழணும்னா வேர்க்கடலையை தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையில் விட்டமின் B3 அதாவது நியாசின் மற்றும் விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது மூளை செல்களை பாதுகாத்து ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கும் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற டிமென்ஷியா போன்ற அந்த ஞாபக மறதி நோய்கள் அதாவது நரம்பியல் கோளாறுகளினுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இதனால இளைஞர்கள் மட்டும்தான் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளணுன்றது கிடையாது, முதியவர்களும் எடுத்துக்கொள்ளணும். அப்போதான் அவங்களுக்கு ஓரளவாவது அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் இருக்கும். இதுவே சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள் வேர்க்கடலை தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவை கிடைக்கும். ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவாங்க. அவங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது மூளை நரம்புகள் தூண்டப்படும், செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் வேர்க்கடலை துணை புரியுங்க. எலும்பு மற்றும் தசை பலம் மேம்படுவதற்கு வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையில் புரதம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் தசைகளினுடைய வளர்ச்சி மற்றும் இயக்கத்திற்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குறதுக்கும் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு இளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவந்து போன்ற வலி ஏற்படுறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் உடல் எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்திக்கலாம். ஸோ தசைகள் வலு அப்படின்னு சொல்ல போகும்போது தசைகள் வலுவாக இருக்கிறதுக்கான அந்த அறிகுறியாக உங்களுக்கு அந்த தசை பிடிப்பு, தசை வலி இது மாதிரி எதுவுமே இருக்காது. தசைகள் தளர்ந்து போகிறது கூட இல்லாமல் தசைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் மேலாண்மை செய்து கொள்வதற்கு, ஒருவேளை ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் பருமன் உங்களுக்கு இருக்குன்னா அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையில் புரதம் மற்றும் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்டவுடன் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு ஏற்படும். இது அடிக்கடி பசி எடுக்கிறது தடுத்து தேவையற்ற உணவுகளை தவிர்க்கிறதன் மூலமாக உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும். இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம்
நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய வெயிட் வந்து இப்படித்தான் வந்து குறையும். ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்படுறதால ஸோ உங்களுக்கு அந்த தொப்பை தேவையில்லாத கொழுப்பு படிவுலாம் இருக்காது. இப்போ தொடர்ந்து நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளுங்கள். வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது கசப்பு சுவை தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. அதில் வந்து நச்சுத்தன்மை இருக்குன்றது அர்த்தம். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.